ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 13ஆம் தேதி அன்று பௌர்ணமி நடக்க இருக்குது. அந்த பௌர்ணமி நடந்து முடிந்த பிறகு கிரகங்களுடைய மாற்றங்கள் அப்படிங்கிறது மாறுது. அதனால் இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுது, மேலும் முக்கியமாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த பதிவில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே ரிஷபராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விநாயக பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் விநாயக பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த சமயத்தில் அவங்கள நினைத்து, அதாவது அந்த கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிளர்க்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷப ராசி அப்படிங்கிறது 12 ராசிகளில் 2வது ராசியாக இருந்துட்டு வருது. மேலும் இந்த ராசி ஒரு பெண் ராசி அடிப்படையில் பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது நீருக்குரிய ராசியாக இருக்குது. பொதுவாகவே இந்த ராசியில் பிறந்தவங்க எல்லோரையுமே வசீகரமான அழக தோற்றத்தையும் கொண்டவங்களாக இருப்பாங்க. இவர்களின் கண்களுக்கு தனி அழகு கண்டிப்பாக இருக்கும். அதாவது இவங்க ரிஷபராசியை சேர்ந்தவங்களுடைய கண் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றவர்களுக்கு சிறந்த உதாரணமாக இருக்கக்கூடியவங்களும் இந்த ரிஷபராசியை சேர்ந்தவங்க தான். சாமர்த்தியம் சாதுர்த்தியம் ஆகியவை நிறைந்தவர்களாக இவங்க இருப்பாங்க. குறைவாக பேசினாலுமே மற்றவர்களுடைய குறை கண்டுபிடிக்காத வகையில், வெல்ல முடியாத வகையில் பேசக்கூடிய தன்மை அப்படிங்கிறது ரிஷபராசியை சேர்ந்தவங்களுக்கு அதிகபட்சம் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் ரிஷபராசிக்காரர்கள் என்று தனி குணம் இருந்தாலுமே ரிஷபராசிக்காரர்களாக இருக்கக்கூடிய பெண்களின் குணாதிசயங்கள் சற்று வித்தியாசமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் ரிஷபராசி பெண்களின் குணம், காதல், திருமண பொருத்தம், வேலை ஆகியவை நல்லபடியாகவே இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் ரிஷபராசியில் பிறந்த பெண்கள் மிகவும் இரக்க குணம் உடையவங்களாக இருப்பாங்க. பொதுவாகவே ரிஷபராசியை சேர்ந்தவங்க வாய் பேசவே மாட்டாங்க. ரொம்ப அமைதியான குணம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த காலகட்டம், அதாவது இந்த கிரகங்களுடைய காலகட்டம் கொடுக்க போகிறது, மேலும் நீங்கள் ஏதாவது விஷயம் கெட்ட விஷயமாக நடக்கிற மாதிரி இருந்தால் அதில் இருந்து விடுபட என்ன மாதிரி விஷயங்களை பரிகாரமாக செய்யணும் அப்படிங்கிறத பற்றியும் தாங்க நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு. மேலும் உங்கள் ராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் வக்ரம் பெற்றிருக்காரு. மேலும் உங்கள் ராசிநாதனுக்குரிய பகை கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் வக்ரம் பெறுவது உங்களுக்கு நல்ல விதமான பலன்களையே கண்டிப்பாக கொடுப்பாரு. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். நல்ல பலன்களும் கிடைக்க போகுது. வளர்ச்சிக்கு உங்களுடைய நண்பர்கள் தானாகவே உதவி செய்வாங்க. பணிபுரியும் இடத்துல பாராட்டும் புகழும் கிடைக்கும். சென்ற மாதத்தை காட்டிலுமே செயல்பட்டு பாதையில் நின்ற ஒரு பணி இப்பொழுது முடிவடைந்து ஆதாயத்தை கொடுக்கும். இதனால் ரொம்பவே சந்தோஷகரமாக நீங்கள் காணப்படுவீங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் கடகத்தில் உள்ள செவ்வாய் இந்த மாதம் முழுவதுமே மகரத்தில் சஞ்சரிக்கும் சுக்கிரனை பார்வையிடுறாரு. இதனால் கும்பராசிக்கு சுக்கிரன் சென்ற பிறகும் கூட சப்தம விரையாதிபதியான செவ்வாய் தொடர்ந்து பார்க்கிறாரு. இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் முழுவதுமே செவ்வாய் சுக்கிரன் பார்வை இருக்குது. இதனால் உங்களுக்கு என்றைக்கோ குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட நிலம் இப்பொழுது அதிக விலைக்கு விற்று ஆதாயத்தை கொடுக்கும். இதனால் ரொம்பவே மன மகிழ்ச்சியோடு நீங்கள் காணப்படுவீங்க. அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இடம் வாங்கும் யோகம், வீடு கட்டும் யோகம் போன்ற நிறைய விதமான யோகங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. அரசியல் களத்தில் இருப்பவங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். பெற்றோரின் உடல்நிலையில் சீராக வழி பிறக்கும். எதிரிகளின் தொல்லை குறையும். தைரியமாக செயல்பட்டு நினைத்ததை சாதிக்கக்கூடிய வலிமை அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்க போகுது.
மேலும் உங்கள் ராசிக்கு அஷ்டம லாபாதிபதியாக இருக்கக்கூடியவர் தான் குரு பகவான். அவர் வக்ரம் பெறுவதால் சில நல்ல காரியங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடும். குறிப்பாக என்ன மாதிரி விஷயம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, வரவேண்டிய பாக்கிகள் அனைத்துமே வசூலாகும். இடமாற்றம், உத்தியோக மாற்றம் எதிர்பார்த்தபடி கிடைக்கும். வாழ்க்கை தரம் உயர வழி வகை செய்வீங்க. மேலும் வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு திரும்ப முடியாமல் இருப்பவங்களுக்கு இப்பொழுது நல்ல தகவல்கள் கிடைக்க போகுது. பிள்ளைகளின் கல்வி சம்பந்தமாகவோ உத்தியோகம் சம்பந்தமாகவோ முயற்சி செய்திருந்தீங்க அப்படின்னா அதில் வெற்றி கிடைக்கும். கும்பராசியில் சுக்கிரன் சென்றிருக்காரு. இதனால உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு அதிபதியான பகவான் தான் இந்த சுக்கிர பகவான். மேலும் உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானத்தில் பலம் பெற்று சஞ்சரிப்பதால் வியாபாரத்தில் கணிசமான லாபம் கிடைக்கும். பொருளாதாரத்தில் இருந்த ஏற்ற இறக்க நிலை மாறப்போகுது. உத்தியோகத்தில் இருப்பவங்களுடைய அறிவாற்றலை வெளிப்படுத்த நல்ல சந்தர்ப்பங்கள் கைகூடி வரும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் வாய்ப்பு கிடைக்கும். மேலும் தனுசு ராசிக்கு புதன் செல்ல போகிறாரு. இதனால் உங்கள் ராசிக்கு 2 மற்றும் 5 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் இந்த புதன் பகவான். அவர் சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குறாரு. இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றம் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல நேரம் உங்களுக்கு ஆரம்பிக்க போகுதுங்க. அதாவது தொட்டதெல்லாம் துவங்கக்கூடிய காலம் உங்களுக்கு வரப்போகுது. தொழிலில் வெற்றி நடை போடுவீங்க. சேமிப்பு உயரக்கூடும். உத்தியோகத்தில் உங்களுடைய கை ஓங்கும். வியாபார நுணுக்கங்களை கற்றுக்கொண்டு புதிய தொழில் தொடங்கும் திட்டங்கள் அனைத்துமே நடக்கும். மொத்தத்தில் மறைந்த புதனால் நிறைந்த தன லாபம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். பொது வாழ்வில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். கலைஞர்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் வந்து சேரும். மாணவ மற்றும் மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். பெண்களுக்கு கல்யாண கனவுகள் நனவாகும். மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 6, 7, 13. மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணம் மஞ்சள் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் தன வருவாய் சிக்கல்களை மெல்ல மெல்ல சமாளிப்பீங்க. கொடுக்கல் வாங்குதலில் இருந்து வந்த சுணக்க நிலைகள் மாறப்போகுது. வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகும். பண விஷயங்களில் தாராளமாக இருப்பீங்க. அப்படி இருந்த போதுமே தனஸ்தானத்தை பார்க்கும் கேதுவால் அவ்வப்பொழுது சிறு சிறு வேலைகளில் கையை பிசைந்து கொண்டு இருப்பீங்க. மேலும் நீங்கள் படும் கஷ்டம் வெளியே தெரியாது. நீங்கள் எப்பொழுதுமே பிறர் கண்ணுக்கு சௌகரியமான வாழ்க்கை வாழும் ஆளாகத்தான் காட்சி தருவீங்க. நீங்கள் யாரிடமே உங்களுடைய குறைகளை தெரிவித்து கொள்ள மாட்டீங்க. மேலும் வீட்டில் நடைபெற வேண்டிய சுப நிகழ்ச்சிகள் சுமூகமாக நடக்கும். தடைப்பட்டிருந்த திருமண ஏற்பாடுகள் இனிதே நல்லபடியாக நடந்து முடியும். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு காத்து கொண்டிருந்த இடமாற்றங்கள் பதவி உயர்வு தேடி வரப்போகுது. மேன்மைகளை அடைவீங்க. புதிய வியாபார ஒப்பந்தங்கள் நடந்தேறும். அது மட்டும் இல்லாமல் முயற்சிகளை மேற்கொள்வதில் நன்மை பாய்க்கும். கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு நன்மை கிடைக்கும். எதிர்பார்த்த வாய்ப்புகள் வந்து சேரும். மேலும் மாணவர்களுக்கு கல்வி விஷயங்களில் நாட்டம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களது கருத்துக்களுக்கு சிலர் மாற்று கருத்து கூறுவாங்க. எதிர்த்து பேசாமல் அமைதியாக இருப்பது நல்லதுங்க. மாணவர்கள் எவ்வளவு திறமையாக படித்தாலுமே பாடங்கள் கடினமாகவே போல தான் தோன்றும். மனதை தளரவிடாமல் படிப்பது வெற்றிக்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டமானது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிலுமே கூடுதல் கவனத்தோடு செயல்படுவது நல்லது. செல்வம் சேரும். கல்வியில் முன்னேற்றம் கிடைக்கும். அடுத்தவருடன் ஏற்படும் பிரச்சனைகளில் வாக்குவாதத்திலும் வெற்றி கிடைக்கும். பணவரத்து அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். மேலும் மிருகசீரிஷம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த காரியத்திலுமே ஈடுபட்டாலும் அடுத்தவரை நம்புவதிலும் எச்சரிக்கை ரொம்ப தேவைங்க. உங்களுக்கு மிகவும் வேண்டியவர் உங்களை விட்டு விலகி செல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மாற்று மதத்தினரின் உதவி அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகமாக கிடைக்கும். மேலும் நீங்கள் இந்த காலகட்டங்களில் என்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரமாக செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை தோறும் சிவன் கோவிலை வலம் பாருங்க. மேலும் உங்களுக்கேற்ற சந்திராஷ்டம தினங்கள் 1, 27, 28. அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் 8, 9 அப்படின்னு சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் நாம் ரிஷபராசி நேர்கள் அனைவருக்கும் இந்த ஜனவரி 13ஆம் தேதி அன்று பௌர்ணமி நடக்க இருக்கு. அந்த பௌர்ணமிக்கு பிறகு என்ன மாதிரியான விஷயம்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறது என்பதை பற்றி தெளிவாக விரிவாக இந்த வீடியோவில் பார்த்திருப்போம். இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே ரிஷபராசி நேயர்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருந்திருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு விநாயக பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில்
நிறைவேறாத விஷயம் ஏதாவது இருந்தால் அதை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் விநாயக பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும். நன்றி.